இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு பிறகு நமக்கு கிடைச்ச அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க இருக்கோம். ஸோ உண்மையை உடைத்த டிஎன்பிஎஸ்சி அதிகாரி என்ன சார் அப்படி ஒரு உண்மையை உழைச்சிருக்காரு அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 200க்கு 187 தேவைப்படுமா? ஸோ எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும்? ஸோ 185, 175, 165 தேர்வாளர்களை ஏமாற்றுகிறதா டிஎன்பிஎஸ்சி? ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஓஎம்ஆரை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெளிப்படைத்தன்மையாக ஓஎம்ஆர் கொடுங்க அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட கோரிக்கைகள் அனைத்துமே வச்சுருக்காங்க. ஸோ 1 மார்க்கு கண்டிப்பாக அந்த 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும்? 187 இருக்குமா? ஸோ 200க்கு எவ்வளோ மார்க் உங்களுக்கு வேண்டும்? ஸோ 165 மார்க் எடுத்தால் கூட வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கிட்ட லட்சக்கணக்கான கேள்விகள் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ 180 மார்க் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% பேர் மட்டும்தாங்க 180 மார்க் எடுத்திருக்காங்க 200க்கு. 170 மார்க் எடுத்தவங்க 40% பேர் வந்து 200க்கு எடுத்திருக்காங்க. ஸோ 160 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50% பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ 165க்கு கீழே போகுதா இல்லை அது கீழே போனால் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றது இந்த டைம் வந்து ரொம்ப சந்தேகத்தில் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகத்தில் இருக்காங்க. ஸோ உண்மையை உடைத்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் எல்லாமே தரப்புலேருந்து ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்ததை விட சென்ற ஆண்டுகள் கட் ஆஃபை விட வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தாலும் இந்த ஆண்டோடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நமக்கு மிக மிக அதிகமாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் உயர காரணமே இது தாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜுக்குள்ளே இருக்கிறதுனால ஸோ இந்த ஆண்டோடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ கவலையை விடுங்க. ஸோ ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.